ஐயோ எங்களுக்கு நீதி வேணும் சார். அவர் சும்மா விடக்கூடாது. நீங்கள் என் தம்பி இந்த இடத்துல தான் இருந்தான். இந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாய்யா. நேற்றெல்லாம் துடிச்சுன்னு கிடந்தாய்யா. ஒன்றுமே இல்லையா குழந்தைக்கு. எல்லா ரத்தம் இங்கேயே போயிடுச்சியா. 4 பல்லு இறங்கிச்சு சார் என் மாமனுக்கு. 4 பல்லு ரத்தம் சரியான ரத்தம் போயிடுச்சு உடம்புலேருந்து. அந்த நாய் கடிச்சதுனால தான் அவருக்கு உயிர் போச்சு. அங்கேயே நாய் கடிச்சதுனால தான். கடிச்ச உடனே என்ன பண்ணிக்கிறா, தள்ளி விட்டுக்கிறான். இவனுக்கு அந்த ரத்தம் கடிச்ச உடனே கேர ஆகிட்டா பொழுகுது. கீழே ஊண்டுக்கிறான். இவன் தள்ளின உடனே கீழே ஊழ்ந்த உடனே அந்த இடத்துல உட்காந்தோடனே ஃபுல்லாக ரத்தம் ஆகிட்டுக்குது பொழுகுது. ரத்தம் ஆன உடனே யாருன்னா வந்து பார்த்து இதாகிட பிறகுன்னு தண்ணி எடுத்து ஊற்றிட்டுக்கிறான். என் தம்பி ரத்தத்தை மறைச்சிட்டுக்கிறான். அதனால் உடக்கு வட சார் நான் கத்துறனே, நான் துடிக்கிறனே. என் பிள்ளை வேறு ஓடியாரோம். எம்மா ஒன்றுமே இல்லைம்மா, மாமாவுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே இல்லைன்னு நான் துடிக்கிறனே. நான் கவலைப்படுறேனே. கத்துறனே, ரத்தமாக போச்சுங்கய்யா. அவள் வீடு போய் பாருங்க. அந்த வீட்டில் தான் அந்த நாயை வளர்த்துருக்கிறார். அவர் பசங்களே கடிச்சு அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே தொடையெல்லாம் கடிச்சு ஜட்டி கிட்டியெல்லாம் உருவி எடுத்துடுச்சு. வெளியாட்களை விடுங்க, அவங்க பிள்ளைங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாயை வளர்க்கலாமா? எல்லாம் குடும்பம் பண்ணுற வீடு, குடும்பம் வசிக்கிறது, குழந்தை குட்டி இருக்குது, நாங்கள் வாடகை இருக்கிறோம். நம்ம அந்த நாய் இருக்குதுன்னு பயந்து பயந்து இருக்க முடியுமா? அந்த நாயை வந்து பிடிச்சது வந்து ஒரு 10-15 பேர் இருக்குங்க ஐயா. ஆமாம், அதுக்கே ஜவுறுது. அதுக்கே அவங்கள வண்டியில் ஜவுறுது. எல்லாம் பிடிச்சி அப்படியே எப்படி வருது பாருங்க. வலை போட்டு பிடிச்சி அப்படியே உரும்புது. அது எவ்வளோ ஜனம் அன்னைக்கு. இது போல் இன்னொரு வாட்டி எந்த சம்பவம் நடக்காம அவளை உள்ளே தள்ளி அவளை ஆயுசுக்கு வச்சிருக்கணும். இந்த நாயை வளர்க்கலாமா? எல்லாம் குடும்பம் பண்ணுற வீடு, குடும்பம் வசிக்கிறது, குழந்தை குட்டி இருக்குது, நாங்கள் வாடகை இருக்கிறோம். நம்ம அந்த நாய் இருக்குதுன்னு பயந்து பயந்து இருக்க முடியுமா? அந்த நேரத்தில் என் தம்பி அப்போ தான் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து அவன் சாப்பிட்டுட்டு ஒன்றுக்கு போகலான்னு. அப்போ கூட என் பொண்ணு சொல்லிச்சு, நீ போகாதம்மா, ஒன்றுக்கு போகாத. சரி, இப்போ நான் இருடா, நான் எங்கேயும் போட, ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்டான்னு போச்சு. அந்த கத்தனாங்க அம்மாவும் புள்ளி. ஐயோ எங்களுக்கு நீதி வேணும் சார். அவர் சும்மா விடக்கூடாது. நாங்கள் எல்லாருமே வரோம். நாங்கள் எதுக்குமே துணிஞ்சிட்டோம். நாங்கள் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டோம். நாங்கள் எல்லாமே துணிஞ்சிட்டோம். நாங்கள் தைரியமாக வந்துச்சு. ஒரு உயிரை வாரி கொடுத்துட்டோம். எப்படியோ ஒரு 40-50 பேர்கிட்ட வந்தாங்க. எங்களை தான் பேட்டி எடுத்தாங்க, எங்களை தான் கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் உயிரை இழந்துட்டுக்கிறோம். எங்களை கேட்குறது நியாயம், சந்தோஷமான விஷயம். ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க வந்து நம்மளை மாதிரி உள்ளவங்க ஏழைங்க, அதனால் நீங்கள் ஒத்து உழைக்கணுன்றது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு மனந்தான வாழ்த்தை நான் சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. அதே போல் அவள் நாயை வளர்த்த தவறு செய்தவ ஏன் வெளியே வரலை? இன்னும் ஏன் பத்திரிக்கையில் போடலை? ஏன் செய்தி போடலை? செய்தியில் ஏன் இந்த இடத்துல கட்சிது, அந்த இடத்துல கட்சிது, என் உயிர் போச்சுன்னு என் பிள்ளைய நாங்கள் காட்டுறோமே, நீதிபதியோடு காட்டுறோமே. நீதிபதி மாதிரி உங்ககிட்ட அவளுடைய எந்த இடத்துல கடிச்சிது, எங்கே கடிச்சிது, எதனால் அவளுக்கு இப்படி ஆபத்தாச்சுன்னு நீங்கள் அந்த செல்லில் இது வரலாம் போட்டாங்களா? ஆமாம், நாங்கள் எல்லாம் உள்ளதாக இருந்தோம். உள்ளே போய் தாப்பாடுறாங்க, அவங்களே பயப்படுறாங்க. போயிட்டு எல்லாம் பிடிச்சி அப்படியே எப்படி வருது பாருங்க. வலை போட்டு பிடிச்சி அப்படியே உரும்புது. அது எவ்வளோ ஜனம் அன்னைக்கு. இப்போதான் இந்த 1 மாதமாக அவள் வேலைக்கு போயின்னு வந்துனுக்குறா. அதனால் அந்த நாய்க்கு சாப்பாடு சரியாக கிடையாது. அதை வந்து கட்டி போட்டு வெளியவே வச்சிடுவா. அது போகிறவங்கள வரவங்கள சவுண்டு இருக்கக்கூடாது. அந்த நாய்க்கு அமைதியாக இருக்கணும். அது எது வேலை வெட்டி போகிறது கத்த தான் செய்யும். குழந்தைங்க இருக்கிற வீடு. அவள் வீடு போய் பாருங்கள். அந்த வீட்டில் தான் அந்த நாயை வளர்த்துருக்குறா. அவர் பசங்களே கடிச்சு அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே தொடையெல்லாம் கடிச்சு ஜட்டி கிட்டியெல்லாம் உருவி எடுத்துடுச்சு. வெளியாட்களை விடுங்க, அவங்க பிள்ளைங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு கேளுங்க. அவங்க பையனையே கடிச்சிருக்குது. ஏன் அவங்களையே கடிச்சிருக்கு, ஆனால் அது அவங்க பெருசாக இருக்கல. அவங்களுக்கு அந்த நாய் தான் தேவை. அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது அந்த நாயை அவங்க வச்சிருக்கலாமா? ஆனால் ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. யாருமே கொஸ்டின் எழுப்பல இது வரல. அவங்களுக்கு தெரியலையே, போட்டா ஏன் அப்படி வெறி கலக்குது? அதுக்கு கடிச்ச உடனே என்ன பண்ணிக்கிறா, தள்ளி விட்டுக்கிறான். இவனுக்கு அந்த ரத்தம் கடிச்ச உடனே கேர ஆகிட்டா பொழுகுது. கீழே ஊண்டுக்கிறான். இவன் தள்ளின உடனே கீழே ஊழ்ந்த உடனே அந்த இடத்துல உட்காந்தோடனே ஃபுல்லாக ரத்தம் ஆகிட்டுக்குது பொழுகுது. ரத்தம் ஆன உடனே யாருன்னா வந்து பார்த்து இதாகிட பிறகுன்னு தண்ணி எடுத்து ஊற்றிட்டுக்கிறான். இந்த ரத்தத்தை மறைச்சிட்டுக்கிறா. என் தம்பி ரத்தத்தை மறைச்சிட்டுக்கிறா. அதனால் உடக்கு வட சார், இது நாயை நீதி நீங்கள் எடுக்கணும். உடம்பு ஃபுல்லாக சார். நான் இங்கே இல்லை சார், இது துறப்பாக்க இருக்கிறேன். நான் துறப்பாக்க சார். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அங்கேருந்து ஓடிடுறேன் சார் என் தம்பியை. நியாயம் கிடைக்கணும் சார். எந்த ஜட்ஜிக்கிட்ட இந்த கேஸு போகுதோ அவர் நியாயமான மனசாட்சி உள்ளவங்க. நாங்கள் ஏழை,
இது போல் இன்னொரு சம்பவம் யாருக்கும் இது நடக்கக்கூடாது. புரியுதுங்களா? தம்பி இதுக்கு முன்னாடி நாய்க்கு இந்த மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காராமா? ஐயா இதுக்கு முன்னாடி அந்த அவன் போக மாட்டான். அவன்கிட்ட சொல்லுவான் என்கிட்ட, டே அந்த நாய்கிட்ட போவாதடா கண்ணா, எங்கேயும் போவாத, உன் படு, நான் வந்துடுவேன் நான் சொல்லி எப்பயுமே சொல்லிட்டு போவேன். ஆனால் அந்த நாய் இது மட்டும்தான் சார், உடலெல்லாம் உள்ளே இருக்கும், தலை மட்டும் வெளியே இருக்கும். வெளி பக்கமாக தான் இருக்கும். அந்த தவுளுண்டு இதில் தான் கட்டி போட்டு போவா. அந்த வீட்டை பார்த்தீங்களா எந்த போச்சில் இருக்குதுன்னு. அந்த இதில் அந்த நாயை வளர்த்தா ஏன் கடிக்காது? அந்த நாய் கடிச்சதுனால தான் அவருக்கு உயிர் போச்சு. அங்கேயே நாய் கடிச்சதுனால தான். யாருமே இல்லை சார், அவங்க தான் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போவே தான் யாருமே வந்து காப்பாற்ற முடியல. அது கடிச்ச வேகம் அவட அப்படியே விழுந்துட்டாரு. விழுந்த உடனே ரத்தம்லாம் போயிடுச்சு, அவருக்கு உடம்புல இந்த ரத்தம்லாம் போயிடுச்சு. கடிச்ச ஸ்பாட்லேயே அவர் உயிர் போயிடுச்சு அவருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கும் வழி இல்லை. அது நடுவால் நிற்கும் போது எப்படி போக முடியும்? நம்ம காப்பாற்றுறதுக்கும் வழி இல்லை. அப்பயே போயிடுச்சு, கண்ணிலே உயிர் போயிடுச்சு சார், அவருக்கு கண்ணிலே உயிர் போயிடுச்சு. எல்லா ஜனமே வந்து கூடி நின்று அந்த நாய் கடிச்சதுனால தான் சார் என் மாமனுக்கு உயிரே போயிடுச்சு. வலிக்குது தடுத்துதான் சார், நாயை தடுத்தது. நாயை அவங்களையும் வெறி பூச்சி போச்சு. அதுக்கு வெறி பூச்சி அவளையும் கடிச்சிச்சு. அவள் ஜாக்கெட்டு பாவாடை எடுத்து தூக்கின்னு வந்து இங்கே போட்டாங்க, இதே இடத்துல தான் போட்டாங்க அவளை. அவள் பாவாடை எல்லாம் ரத்தம், 4 பல்லு இறங்கிச்சு சார் என் மாமனுக்கு. 4 பல்லு ரத்தம் சரியான ரத்தம் போயிடுச்சு உடம்புலேருந்து. அது முதல்ல வளர்க்கக்கூடாதுன்னு தடையே பண்ணிட்டாங்க. அதே மீறி அவள் வச்சுன்னுக்குறானா, அப்போ அவள் ஏதோ மனசில் வச்சுக்கிந்தா இங்கே வர்றவங்களெல்லாம் காவு வாங்கினா அவள் எத்தனை உயிரை வாங்க போறா அவள் நாயை வச்சுக்கினேன். அது அவங்க அக்கா வீடு, அது கேஸ் நடந்துனுக்குது அந்த வீட்டில். அவங்க அக்கா புள்ளி ஐயோ நிறைய பேரை கடிச்சிச்சு. அவங்க அக்கா பையனும் கடிச்சிச்சு, நிறைய பேரை கடிச்சிச்சு. நிறைய பேர் ஐயோ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார், எதுவும் ஸ்டெப்பு எடுக்கல அவங்க. நாய் பொறுத்தவரை ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் தான் அது எந்திரிச்சு வெளியே வரும். அது உள்ள ஒரு நேரம் நல்லா அசந்து தூங்கும். இது வரலாம் நான் வந்தேன்னா ஒரு சமயம் நான் அங்கேருந்து பார்ப்பேன் நாய் இருக்கான்னு. பார்த்தேன்னா அதே வெளியே அப்படின்னு தொங்கிக்கிட்டு கிடக்கும். அப்படியே நான் நின்றுடுவேன். அது உள்ளே போச்சுன்னா மெதுவாக நான் வருவேன். வந்து தான் பாத்ரூம் போவோம். என்றைக்கு வந்து அன்னிலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து எங்கள் நாயை கடித்து எங்கள் அம்மா மேலே நெகல்லாம் கீறி என் பசங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், அம்மா சொன்னாங்க சரி விடு வாயில்லா ஜீவன், அது என்ன பண்ணுறது, இவ கீழே தள்ளி ரொம்ப இதுவாயிடுச்சு. அப்பயே நான் சண்டை போட்டேன். ஆனால் எங்கள் நாய்க்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆய்ந்தது, நாயை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அதுலேருந்து நான் பேசுறதும் கிடையாது, அவங்ககிட்ட பேச்செல்லாம் வச்சுக்க மாட்டேன் நான். இல்லையா நான் வரும்போதெல்லாம் கத்துறையா, நான் ரத்தத்தோட குழந்தைங்க கிடக்குறாயா, என் தம்பி இந்த இடத்துல தான் இருந்தான், இந்த இடத்துல ரத்த வள்ளத்தில் இருக்கிறாயா, நான் பார்த்து வயிறு எரிஞ்சையா, நான் நேற்றெல்லாம் துடிச்சுன்னு கிடந்தேயா, ஒன்றுமே இல்லையா குழந்தைக்கு, எல்லா ரத்தம் இங்கேயே போயிடுச்சியா. அவளுக்கு கடிச்சிச்சு, அவளுக்கு எங்கே கட்சி தெரியல, சும்மா நான் இங்கே ரத்தத்தை காமிக்கிறேன், இங்கே காமிக்கிறேன், அங்கே காமிக்கிறேன். ஆனால் அவள் உலக நடிப்பு மகாராஜா ஐயா, உயிரே போயிடுச்சு. நான் கத்துறேன், ஏன்னா நாய் வெளியே இங்கே நிற்குதே, என்ன இதை பண்ணிவிடுமோ, இப்படி இருக்குது. நான் எப்படி தூக்க முடியும்? பொம்பளை போய் வயசான பொம்பளை நான் தூக்க முடியுமா? தூக்கவும் முடியல. நான் அங்கேயும் கத்துறேன், எல்லாரையும் போய் கூப்பிட்றேன், யாருமே இல்லை. எப்பயுமே எல்லாம் பசங்கள்லாம் இங்கே இருப்பாங்க, ஆம்பளை பசங்க. நான் கூப்பிடக்கூட முடியாது, வரமாட்டேன்றாங்க. அந்த நாயை வந்து பிடிச்சது வந்து ஒரு 10-15 பேர் இருக்குங்க ஐயா. ஆமாம், அதுக்கே ஜவுறுது, அதுக்கே அவங்கள வண்டியில் ஜவுறுது. டிஏஜி வந்தார், கமிஷனர் வந்தார், ஐஜி வந்தாங்க, எல்லா காவல்துறையும் வந்தது. அவரும் பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் வந்தாங்க, வக்கீலுங்க வந்தாங்க. ரெண்டாவது வந்து இவங்களும் வந்தாங்க, வக்கீலுங்க வந்தாங்க, டாக்டருங்க வந்து இவங்கெல்லாம் வந்தாங்க, எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க, கட்சிக்காரங்களும் வந்தார். திமுகவில் ஐயா நாங்கள் எடுத்தோம் ஏன் நாங்கள் போய் அவங்க புள்ள கிடச்ச உடனே அவங்க புள்ளியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவங்க அக்கா புள்ளியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க போலீஸ்காரங்க அதை எடுக்கலை, ஆக்ஷன் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா இவங்களாம் அப்பப்போ இவனுங்க வந்து குடிச்சிட்டு சண்டை போடுவானுங்க, அப்பப்போ அடிச்சுக்குவானுங்க, இவனுங்க அமக்கலம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா சொந்த வீடு, நாங்கள் வாடகை இருக்கிறோம். யாரும் இல்லை சார், நான் வீட்டில் தூங்கின்னு இருந்தேன் சார். தூங்கின்னு இருந்தேன். அந்த அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு 3 மணிக்கு தான் வந்துக்கிறாங்க. அதான் சொல்கிறேன் சார், பையன் ஏதோ காசு எடுத்தான்னு சொல்லி பேசின்னு இருக்கிறாங்க கத்தி. ஏன் சும்மா கத்தினுக்கிறேன் நான் கேட்டுருந்ததுக்கு சொல்லிட்டு உள்ளே நுழையிறேன், வீட்டுள்ள நுழைஞ்சு தான் இந்தமாரி அவன் கட்டி வச்சிருந்த நாய் தான் அது வெளியே வந்து அந்த அவர் பாத்ரூம் போனார் பொழுது வந்து பாத்ரூம் போனார், வந்து என்ன இதுன்னு கேட்டுக்கிறாரு. அது கேட்டதுக்கு வந்து நாய் கடிச்சிருக்கு. அந்த பாட்டிலே அது இந்த தொடையை பிடிச்சிச்சு. தொடையை பிடிச்சதை அவர் யாருமே இல்லை, ஆம்பளைங்க யாரும் இல்லை. அப்போ எங்கள் அம்மா தான் இருந்தாங்க, வயசானவங்க. எங்கள் அம்மா நான் மட்டும் தான் இருந்தீங்க, வேறு யாரும் இல்லைங்க. பிடிச்சி வலிச்சு விட்டு தான் அந்த
கண்ணு அப்படியே நட்டிச்சு தொடலேருந்து ரத்தமாக ஊற்றிச்சு. புடிச்சிச்சே சார், தொடைய புடிச்சிச்சே சார். எப்படி மொத்த ரத்தம் போன பிறகு அப்படியே உயிர்ந்துட்டார் சார். உயிர்ந்துட்டாரு, அங்கேயே ஸ்பாட்லேயே உயிர் போயிடுச்சு. அதை பாருங்க, அந்த வேப்ப மரத்தான் தான் ஒரு உயிர் போச்சு. நீங்கள் போய் பாருங்க, அந்த வீட்டை போய் பாருங்க. அவளுடைய உயிர் பாதுகாப்புக்கு தான் சார் அந்த நாயை அவங்க வளர்த்துன்னு வந்தா. இப்போ எங்களுக்கு நாயும் கிடைக்கணும். ஒரே தம்பிங்க ஐயா, ஒரு தம்பி ஏற்கனவே ஒரு 30 வருஷம் ஆச்சு. அவன் இறந்துட்டான். அம்மா செத்து 11 மாதம் ஆகுது. அம்மா இறந்து என் தம்பி தான் எல்லாம் பண்ணான். அடுத்த மாதம் அம்மாவுக்கு தவசம், அவன் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். கட்சியில் அவனுக்கு தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி அந்த பண்ணிட்டான். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். அவள் சட்டத்துக்கு முன்ன ஜட்ஜி வந்து நியாயமான தீர்ப்பு, நியாயமான மனசாட்சி உள்ளவர். நாங்கள் ஏழை தான். இல்லை, நாங்கள் ஏழை. நாங்கள் ஜட்ஜி இது வந்து ஜட்ஜிக்கிட்ட அந்த கேஸை எடுக்கிற ஜட்ஜி ஐயாவுக்கு முன்ன அவருக்கு நான் வணக்கத்தோடு சொல்கிறேன். எந்த ஜட்ஜி அந்த கேஸை எடுத்தாலும் நான் வணக்கத்தோடு சொல்கிறேன். இது போல் இன்னொரு வாட்டி எந்த சம்பவம் நடக்காமல் நீதியும் நேர்மையும் நிலைநிறுத்தி இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு நியாயத்தை கொடுத்து அவளை உள்ளே தள்ளி அவளை ஆயுசுக்கு வச்சிருக்கணும். அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும். அவளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அதோடைய வழி அவள் நினைக்கணும். அதை நினச்சி பார்த்து இன்னொரு வாட்டி அவள் இந்த இடத்துக்கு அவள் வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து அவள் இருக்கக்கூடாது. உடலை வச்சுக்கினேன் தலையை அப்படி வச்சுருந்தா எந்த மனுஷன் நீங்கள் வர முடியுமா? இல்லை நான் வர முடியுமா? நான் வயசானவன், நான் வர முடியும், பிடிக்க முடியுமா, இழுக்க முடியுமா? சொல்லுங்க. இவ்வளோ பேர் 15 ஆம்பளைங்க எல்லாம் பல்காக இருக்காங்க. அவங்களாலேயே பிடிக்க முடியாத வயசான பொம்பளை நான் எப்படி பிடிச்சி என் தம்பியை காப்பாற்ற முடியும்? அதங்காட்டியும் போயிடுச்சுங்க ஐயா, உயிரெல்லாம் போயிடுச்சு. நான் கத்துறனே, நான் துடிக்கிறனே. என் பிள்ளை வேறு ஓடியாரான், எம்மா ஒன்றுமே இல்லைம்மா, மாமாவுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே இல்லைன்னு நான் துடிக்கிறனே. நான் கவலைப்படுறேனே, கத்துறனே, ரத்தமாக போச்சுங்க ஐயா. நாங்கள் ஓசியில் சம்பாதிக்கல, உழைச்சி எங்களுடைய தன்மானத்தோடு உழைச்சி எங்கள் குழந்தைய என் தம்பியை நான் காப்பாற்றி ஆளாக்கணுங்க. இந்த 2 நிமிஷத்தில் என் உயிரை எடுத்துட்டா என் பிள்ளை தம்பி உயிரை. இவளுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், அவள் உள்ளே போகணும். இதுதான் எங்களோட கொள்கை. நாங்கள் சாதாரண ஆளுங்க, எங்கள் பேச்சை கேட்பாங்களா? ஒரு காவல்துறை அதிகாரி, நீ ஏம்மா நான் வண்டி எடுத்துன்னு வந்து அந்த நாயை ஏற்று, நீ இந்த நாய் இங்கே இருக்கக்கூடாது, பிராண்ட் பண்ண நாய் ஏற்று முதல்ல வண்டியில். குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவர் ஒரு அதிகாரியாக இருந்து அந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்காது. நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சண்டை போட்டாங்களோ சாடி போட்டாங்களோ எதுவோ, ஒரு நாய்க்கு சத்தம் கேட்டாவே குலைக்கதான் செய்யும். அப்படியாப்பட்ட நாயை, அதை விட பயங்கரமான நாயை ஒரு இருட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாரு. அது என்ன பண்ணும்? அவளை போய் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் நாயை வளர்க்குற, இந்த நாயை தான் தடை செஞ்சுக்கிறாங்களே, இந்த நாயை நீ வளர்க்குற, அவளை போய் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்கள் வாரி கொடுத்துட்டு உக்காந்து கூட எங்களை வந்து கேள்வி கேட்டுங்க. மனசை இன்னும் வேதனைப்படுத்துறாங்க, இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறாங்க எங்களை. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இப்போ அவளை போய் கேள்வி கேளுங்க, எல்லாமே போய் கேளுங்க.